டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் நம்ம ரமேஷ் அகாடமி சும்மா விட மாட்டேன்டாங்கிற மாதிரி மிஸ்டேக் மேலே மிஸ்டேக்காக பண்ணி வச்சுருக்கா அப்படி. சரி, அடுத்தடுத்து பார்ப்போம். இது வந்து பேஜ் நம்பர் 7. இந்த இடத்த பாருங்கள். தாய்மையன் பிறனை அப்படின்னு இருக்கணும், ஆனால் தாய்மையன் பிதனை அப்படின்னு கொடுத்து அதை அவங்க ப்ராப்பராக பிரிச்சுட்டாங்க. அதுக்கு அது சரி, ஆனால் புக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்மையன் பிறனை அப்படின்னு தான் இருக்கும். இதை வந்து காட்டுறேன், புக்கில் காட்டுறேன். இது வந்து ஓல்டு 8th புக்கு, காந்தி புராணம் அசலாம்பிகை அம்மையார் எழுதுனது. இது அந்த லாஸ்ட் 2 லைனை பாருங்கள். தாய்மையன் பிறனை ஈன்ற பாரத தாய் அப்படின்னு இருக்கு. அது இதை உங்களுக்கு கொடுத்தும் இருக்காங்க. தாய்மையன் பிறனை, அது வந்து தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை அப்படின்னு பிரிக்கணும். இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்குது, இதனால் எக்ஸாமில் கேட்குறது கூட சான்சஸ் இருக்குது. அதை அடிச்சுட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க. இது முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து வந்து பேஜ் நம்பர் 8. அதில் வந்து இந்த இடத்த பாருங்கள். தனி கூட்டல் பையன் தனி பையன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இனி தனி இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். அதனால் வந்து தனிப்பையன் அப்படின்னு இப்போ வரும் அந்த இடத்துல. இது இதிலே காட்டுறேன் இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா, 22வது ரூல். இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அவங்க புக்கிலே தான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த இடம் 9வது பேஜ் நம்பர் 9. இந்த இடத்த பாருங்கள். இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 1 கூட்டல் எழுத்து ஓரெழுத்து, 2 கூட்டல் ஆண்டு 2 ஆண்டுன்னு இருக்குது. ஆனால் அதை ஈராண்டு அப்படின்னும் எழுதலாம். 3 கூட்டல் கனி முக்கனி, 4 கூட்டல் வரி 4 வரி 4 வரி, 5 கூட்டல் வகை ஐவகை, 6 கூட்டல் கால் அறுகால். 6க்கு வந்து எந்தவித ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு நான் இதை செக் பண்ணி பார்த்தேன். 6க்கும் 7க்கும் எந்தவித ரூல்ஸும் கிடையாது, அப்படியே தான் புணரும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அறுகால்னு சொல்லலாம், நம்ம 6 கால் அப்படின்னு சொல்லிக்கலாம். 8 கூட்டல் பேராயம் என் பேராயம். இது பார்த்துக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா வந்து ஒரு நிமிஷம், 9th ஓல்டு புக்கில் வந்து பேஜ் நம்பர் 74 3வது இயல் கிட்ட இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, எண்ணு பெயர்களின் எண்ணடைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இது கொடுத்துருக்காங்க. 1ங்கிறதுக்கான எண்ணடை வந்து ஓர். இந்த ஒரு இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும். உயிரெழுத்து வந்தால் ஓர் யூஸ் பண்ணுவோம், ஒரு வந்து உயிர்மை எழுத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ஓரெழுத்து அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 கூட்டல் ஆண்டு 2 ஆண்டு அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஈராண்டு, இதை வந்து எண்ணடைகள் அப்படி அதை வச்சு குறிக்கும்போது ஈராண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 3, இது வந்து மூ அப்படிங்கிற சொல்லால் குறிப்பாங்க. எப்படி இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, முத்தமிழ், மூவர், அந்த மாதிரி முக்கணி. நம்ம எப்போதுமே சொல்லும் போதே முக்கணின்னு தான் சொல்லுவோம். 3 கனி அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பார்த்துருக்கீங்க நீங்கள்? எப்போயாவது நீங்கள் தமிழ் இவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க, 3 கனி அப்படின்னு சொல்லி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? முக்கணி தான் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து 4க்கு வந்து 4 இந்த 2 இது தான் வரும். இது வந்து 4 வரி அப்படிங்கிறது வந்து ஆப்டாக இருக்கிறதுனால நான் எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து என்ன அக்யூரேட்டாக தெரில, 4 வரி வருமா 4 வரி வருமா அப்படின்னு தெரில, அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5 கூட்டல் வகை வந்து ஐவகை தான் வரும், 5 வகைன்னு வராது. அதையுமே பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஐவகை நிலம் அப்படின்னு சொல்லி தானே பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஐவர், ஐம்பெருங்காப்பியம், ஐம்பெருங்குழு, இந்த மாதிரி தானே பார்த்துருப்போம். அதே மாதிரி 6 அப்படிங்கிறத அரு அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவர், அறுபடை, அறுசுவை, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 கால் அப்படிங்கிறத 6 கால். நான் 6க்கும் 7க்கும் வந்து அந்தளவுக்கு ரூல்ஸுங்கிறது எதுவும் இல்லை அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. அதையும் பார்த்துக்கோங்க. அறுகால்னு எழுதலாம், 6 கால் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 7 கூட்டல் 7 7 அப்படின்னு இருக்குது. அதையுமே பார்த்துக்கோங்க. அது கரெக்டு தான், அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் 8ன்றது வந்து எண் அப்படின்னு தான் குறிச்சிருக்காங்க. 8ங்கிறது 8 பேர் எண்மர், 8 திசை எண் திசை, 8 கூட்டல் பேராயம் எண் பேராயம். எண் பேராயம்ங்கிறது வந்து நீங்கள் நியூ புக்கிலே படிச்சிருப்பீங்க. நியூ புக்கு அந்த எண் பேராயம் 8 பேர் கொண்ட குழு அந்த மணிமேகலையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. எண் பேராயம் தான் வரும், அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கிறதுனால வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இது இப்படி கேட்க மாட்டாங்க, ஏன்னா இப்படி கேட்டால் குழம்பிடுவாங்க. எண் பேராயம் அப்படின்னு கொடுத்து அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதையுமே அதுக்கேற்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான ப்ராப்பரான எனக்கு ஆன்சர் எதுவும் கிடைக்கல. ஆனால் வந்து இவங்க கொடுத்துருக்க புக்கில் கொடுத்துருக்க எப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையுமே பார்த்துக்கோங்க. இந்த எண் திசை 8 கூட்டல் திசை எண் திசை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால தான் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஓகே, அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. எல்லாம் நல்லா படிங்க.